சர்வேயர்லாம் ஒழுங்கால பார்த்தா தமிழ்நாடு உருப்பட்டு இருக்குமா? ஏங்க நீங்க உள்ள ரூம்குள்ள உட்காந்து வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன நீங்க ஃபேவர் பண்ணி கொடுத்துருக்கீங்க? வயலுக்குள்ள இறங்கி அளக்குறாங்க. ஒரு பாம்பு கடிச்சுனா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? சண்டை வருது, கல்லை விட்டு நானே பார்த்துருக்கேன். கல்லை விட்டு எத்தனை சர்வே மேலே எரிஞ்சிருக்காங்க. கல்லை விட்டு அவன் அளக்க வந்து பார்த்துக்கு மண்டை விட்டு போக வேண்டியதா இருக்குது. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? குறிப்பாக அரசு அதிகாரிகளே ரொம்ப கஷ்டப்படுறது சர்வேயர் தான். நீங்க வேற யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். இடம் அளக்க போறன்றது கஷ்டமும் இருக்கு, அது மிகப்பெரிய ரிஸ்க்கும் இருக்கு. ஒரு இடம் ஒரு அடி தள்ளி தப்பா அளந்துட்டா முடிஞ்சது, கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். என் இடத்துல நீ வந்துட்டேன்னு சொல்லி அவன் என்னனாலும் பண்ணுவான். நம்ம தமிழ்நாட்டுல இடத்துக்காக உயிரை விடக்கூடிய அந்த லெவலுக்கு ரொம்ப சிவியரா இருப்பாங்க. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கறது என்ன? இப்படி பண்ணாதீங்க. அரசு பணியிடங்களை நீங்க நிரப்புங்க. தனியார் கிட்ட கொடுக்காதீங்க. தனியார் கிட்ட எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? முதல்ல எல்லாமே தனியார் மயம், தனியார் மயம். எல்லாம் தனியார் மயத்துல எதுக்கு அரசு நடத்துறீங்க? அரசு தனியார் மயம் கொடுத்துருங்க. எல்லா போஸ்டிங்கும் தனியாக எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நம்ம கலெக்டர் போஸ்டிங் சொன்னார்ல, நல்ல வேலை பிரதாப் மாவட்ட ஆட்சியர் ஒரு ஹெச்எஸ் வந்து நிக்கிறாரு. எதுக்குங்க அதை உடனடியாக மாத்துறீங்க? இப்படி வேலை பார்த்தீங்க, சர்வேயர் தானே நீங்களாம் ஒழுங்கா வேலை பண்ணிருந்தா எப்போ தமிழ்நாடு உருப்பிட்டு இருக்கும் அப்படின்னு இவர் பேசுறாரு. மாவட்ட ஆட்சியர் இவர் கீழே இருந்து மேல பார்த்து வரல, இவர் டைரக்டா எக்ஸாம் எழுதி மேல அப்படியே மாவட்ட ஆட்சியர் வந்துட்டால. கீழே எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியல. ரொம்ப அசால்ட் அந்த வார்த்தையை விடுறாரு. சர்வேயர்லாம் எப்போ ஒழுங்கா வேலை பார்த்துருந்தீங்கன்னா நாடு எப்போ உருப்பிட்டு இருக்குமா? இந்த சர்வே வேலை பார்க்க வீட்டுல படுத்து கிடந்தாங்களா? நீங்க பாத்தீங்களா சார்? போய் இடத்துல அளந்து பாருங்க சார், அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் ஒருத்தன்னு. ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கூட இப்ப கிடையாது, எல்லாமே சர்வேயர் தான் பார்க்கணும். ஒவ்வொரு ஏரியாவும் போயிட்டு கல்ல புடிச்சு அளக்கணும். சும்மா நீங்க டவுன்ல தான் சர்வேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் வீடு இருக்கு அப்படின்னா முன்பக்கம் பின்பக்கம் புடிச்சிட்டு போயிருவாங்க. கிராமத்துல போய் பாருங்க, வயலை அளந்து பாருங்க. வயலுக்குள்ள தொழிலுக்குள்ள நடக்கணும். சண்டை வரும், அருவா எடுத்துட்டு வெட்ட ஓடியாருவான், கல்ல விட்டு எரியுவான் சர்வேயர் மேல. அரசு சர்வேயர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது முதல்ல. இதை எந்த அரசு பார்க்காதீங்கன்னா மெஜாரிட்டி இல்ல, மைனாரிட்டி ரொம்ப கம்மியா தானே இருக்காங்க சர்வேயர்ஸ். பார்த்தா அதுக்கு பாதி பணியிடங்கள் நிரப்பவே கிடையாது.